அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் சுதா என்ற நேயர் தன் மகனுடைய ஜாதகத்தை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய மகன் 8 ஜூன் 1996 பிறந்தான். மதியம் 1:20 பிறந்தான். மதுரையில் பிறந்தான். அவனுக்கு இப்பொழுது திருமண வயது வந்துவிட்டது. திருமணத்திற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். வரும் பெண் ஜாதகத்தை எல்லாம் என் பையன் இன்னொரு ஜோதிடர் ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நல்லா இல்லை, நல்ல ஜாதகம் இல்லை என்று சொல்லி தட்டி கொண்டே இருக்கிறான். திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. அதேபோல் எங்களையும் சந்தேகப்படுகிறான். நாங்கள் ஏதாவது பூஜை கோவில் என்று சென்றால், நீங்கள் எனக்கு மாந்திரிகம் அல்லது செய்வினை வைப்பதற்காகத்தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்கள் என்று எங்களை சந்தேகப்படுகிறான். இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? என் மகன் நல்ல மனநிலையில் வாழ்ந்து திருமணத்திற்கு சம்மதித்து அவனுக்கு திருமண வாழ்க்கை நடைபெற நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கான பதிலை பார்ப்போம். அம்மா, உங்கள் மகன் 8 ஜூன் 1996 பிறந்தான். மதியானம் 1:20 பிறந்தான். மதுரையில் பிறந்திருக்கிறான். அவனுடைய வயது 30 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவன் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறான். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்துள்ளான். லக்கணத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சந்திரன், மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி, கேது, 8ஆம் இடக்காரியாக உள்ளது. 9ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், 10ஆம் இடத்தில் மாந்தி. இதான் உங்கள் மகனுடைய ஜாதகம். உங்கள் மகனுக்கு இப்பொழுது சனி திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 17 ஆண்டுகளாக சனி மகாதசை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி மகாதசையானது 27/9/2028 வரை இருக்கும். இவன் பிறக்கும் பொழுதே இவனுடைய ஜாதகத்தில் சனி பகவான் லக்கணத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு லக்கணத்தை பார்ப்பதால் யாரைனாலும் சந்தேகப்படுகிறான். குடும்ப உறுப்பினர் அனைவரிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த சனி திசை நிறைவு பெற்றவுடன் கண்டிப்பாக நல்ல ஒரு பையனாக மாறிவிடுவான். கண்டிப்பாக அவனுக்கு திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை இனிதாக இருக்கும். மனைவியால் யோகம் என்ற நிலை உள்ளது. தற்சமயம் இவன் நல்ல பையனாக மாறுவதற்கு இவனுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோவிலில் ஒரு தராசில் உட்கார வைத்து எடைக்கு எடை பச்சரிசி ப்ளஸ் வெல்லம் ப்ளஸ் துளசி துலாபாரம் கொடுத்து விட்டு வாருங்கள். அதேபோல் ஸ்ரீ காளகஸ்தி சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜை செய்து விட்டு வாருங்கள். இவனுடைய மனம் மாற்றம் நல்லபடியாக வருவதற்கு காரணம் சனி இவனுடைய லக்கணத்தை பார்ப்பதால் தான் திமிரு பிடித்தவனாகவும் இருக்கிறான். குடும்ப உறுப்பினர்கள் தவிர மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். அதற்கு சனி சாந்தி ஹோமம் என்ற ஹோமம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவனுக்கு நல்ல மனமாற்றம் வரும். அதேபோல் வீரபத்ரர் என்ற கடவுளை வாரத்தில் ஒரு நாள் வெற்றிலை மாலை போட்டு மனமுருகி நன்கு வேண்டிவிட்டு வாருங்கள். இவருக்கு நல்ல ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு திருமணத்திற்கு சம்மதிப்பான். இவன் ஜாதகத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்திருந்து லக்கணத்தை பார்ப்பதால் ஒவ்வொருவரையும் அவன் சந்தேகப்படுகிறான். ஏன்னால் சனி என்பது என்ற கிரகம் இவருடைய புத்திஸ்தானாதிபதி. புத்திஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் பாம்பு கிரகம் கேது பகவானோட சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு லக்கணத்தை 7வது பார்வையாக வலிமையான பார்வையாக பார்ப்பதால் இவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லுகிறான். திமிரு பிடித்தவனாக இருக்கிறான். கண்டிப்பாக நீங்கள் சனி சாந்தி ஹோமம் பண்ணும் பொழுதும் துலாபாரம் பண்ணும் பொழுதும் கண்டிப்பாக இவனுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவான். நான் சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பாக செய்துவிட்டு வாருங்கள். இவனுக்கு கண்டிப்பாக விரைவில் மனமாற்றம் ஏற்பட்டு திருமணம் நடக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.